people to go on mute, please. Thank you so much. So Balaji, basically, he's a BE MBA, and you know what? The surprising thing is that he's owning a startup IT firm. So he's a very big guy, and he lives in Coimbatore. And good thing about him. So he's a second generation, and here we're going to hear his inspiring speech. Welcome aboard, Balaji. Over to you. Congratulations for your Bronze Foundation incentive. Thank you so much for joining us. Thank you, sir. Thank you. என் பேரு பாலாஜி. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கிராஜுவேஷன் பிஏ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் எம்பிஏ மார்க்கெட்டிங் ஆப்ரேஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். என்னோட ஸ்டார்ட் அப் ஐடி கம்பெனி ரன் பண்ணிருக்கேன். என்னோட ஸ்பேர் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பியோ பிசினஸ் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லா பில்ட் பண்ணிருக்கோம். இதுதான் என்னோடது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் காடுக்கு தேங்க் பண்ணிக்கணும். செகண்ட் பார்த்தீங்கன்னா எங்களோட மென்டர்ஸ் அண்ட் என்னோட அப்ளைன்ஸ் மிஸ்டர் சேகராஜன் சார் அண்ட் சித்ரா மேம், அண்ட் ஆல்சோ எங்களோட மென்டர்ஸ் மௌடுதி சார் அண்ட் மௌடுதி சார் அண்ட் சித்ரா மேம், அண்ட் கலா மேடம் அண்ட் குட்டி சாருக்கு வந்து என்னோட மிகப்பெரிய ஒரு தேங்க்ஸ் அண்ட் விஷஸ் நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் செகண்ட் முக்கியம் நம்ம ஆம்பியோட ஃபவுண்டர்ஸ் நம்மளுக்கு ரிச்சன் ஜே அண்ட் ஆம்பியோ டீம், முக்கியம் நம்ம ஆம்பியோட அக்கௌண்ட்ஸ் டீம், ட்ரைனிங் டீம் எல்லாருக்கும் வந்து மிகப்பெரிய தேங்க்ஸ். அது முக்கியமா யோகா சார், ராஜ் சார், ஜெரால்ட் சார், சுரேஷ் சார் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தேங்க்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக. இது இல்லாமல் நம்மளோட என்டையர் டீம் ஆம்பியோ டீம் அப்படின்னு நம்ம சொல்றது பார்த்தீங்கன்னா ஃப்ரம் லாஜிஸ்டிக்ஸ் டு ஆம்பியோ ஸ்டோர் ஸ்டாஃப்ஸ்ல இருந்து எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தேங்க்ஸ் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இது அர்த்தம் என்னோட ஷேரிங் வந்து பார்த்தீங்கன்னா 3 பார்ட்டா நான் வந்து ஃபீல் பண்றேன். ஒரு இது பார்த்தீங்கன்னா எதுக்கு அந்த மாதிரி ஒரு ஆம்பியோ பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வேணும், ஒய், வாட் அண்ட் ஹவு அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்டா வந்து இந்த பிசினஸ் இதை பத்தி நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஒய் பார்ட் வரப்ப நம்ம என்ன சொல்றாங்கன்னா மார்க்கெட்ல இருக்கக்கூடியது எல்லாருக்குமே ஆப்பர்ச்சுனிட்டி சீக்கர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஒண்ணுமே இல்லை, நம்மளோட அந்த நீட் இருக்கக்கூடிய பீப்புளை நம்ம வந்து ரைட்டா கனெக்ட் பண்ணா நம்மளுக்கு வந்து போதுமானது. இப்ப மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு வந்து டைம் சேலஞ்சா இருக்கும். அப்ப டைம் சேலஞ்சா இருக்குன்னா நம்ம வயா ஆம்பியோ பிசினஸ் அது எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம கைட் பண்ணலாம். செகண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மணி இது இருக்கும், நம்ம அடிஷனல் இன்கம் எப்படி நம்ம இது கிரியேட் பண்ணலாம், அது எப்படி நம்ம அப்படிங்கறத நம்ம வயா ஆம்பியோ பிசினஸ்ல இருந்து எப்படி ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பண்ணலாம்ன்றத நம்ம கைட் பண்ணலாம். முக்கியம் இந்த மாதிரி டைம்ல இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா இந்த பினான்சியல் ஃப்ரீடம் பத்தி எல்லாருமே வந்து திங்க் பண்றாங்க, இன்கம் செக்யூரிட்டி பத்தி இருக்கிறத எல்லாமே திங்க் பண்றாங்க. நம்ம பேண்டமிக் டைம்ல இருந்து எல்லாருக்குமே இன்கம் செக்யூரிட்டி மேல இருக்கக்கூடிய கான்சியஸ் அதிகமாயிருச்சு. அப்படிங்கிறப்ப அந்த இன்கம் செக்யூரிட்டியோட நீட் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த இடத்துல அந்த நீட் வந்து அவங்க ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு. அது வந்து நம்ம கரெக்டா ஆம்பியோ பிசினஸ் மூலியமா அது எப்படி நம்ம கரண்ட் ஜாபோ பிசினஸோ டிஸ்டர்ப் பண்ணிக்காம அதை பண்ண முடியும் அப்படிங்கறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சோம்னா நம்மளோட ஜாப் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள், நம்மளோட ஒர்க் நம்மளோட பிசினஸ் வந்து ரொம்ப ஈஸியர் ஆயிடும். ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன் கூட நம்ம வந்து உங்களுக்கு நம்ம சஜஸ்ட் பண்ணலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்த நீட் இருக்கிறதுக்கு இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு எக்ஸ் அப்படிங்கிற ஒரு பர்சன் ஒரு 50,000 rupees ஏர்ன் பண்ணிருக்காங்கன்னு எடுத்துக்கலாமே. மேபி அவங்க ஜாபோ பிசினஸோ டிஸ்டர்ப் பண்ணிக்காம அவங்க பண்றக்கூடிய பிசினஸ் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பேர் டைம்ல ஏதோ ஒரு விஷயம் பண்றாங்க, அதுல வந்து 50,000 rupees கிரியேட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள் கால்குலேஷன் ஷேர் பண்றேன். ஒரு கிரியேட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பாசிவ் இன்கமா பண்ணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே அந்த ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா வந்து நம்மளுக்கான ரெண்டல் இன்கம், ஒன்னு வந்து பேங்க் இன்ட்ரெஸ்ட். ஒரு கால்குலேஷன் நான் ஷேர் பண்றேன், எப்படி இருக்குன்னு எல்லாருமே திங்க் பண்ணி பாருங்க. ஒரு 50,000 ஏர்ன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நபர் ஒரு பாசிவ் இன்கமா ஒரு அடிஷனல் 50,000 rupees வந்தா நல்லா இருக்கும் ஃபீல் பண்றப்ப நம்மளுக்கு வந்து ஒரு ரெண்டல் இன்கமா இருக்கணும் இல்ல பேங்க் இன்ட்ரெஸ்டா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு டெபாசிட் பண்ணா நம்மளுக்கு பேங்க் இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு வந்து ஒரு 50,000 rupees வரும் நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட் ஒரு 1 crore டெபாசிட் பண்ணியிருந்தா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6% இருந்தா வருஷம் 6 லட்சம் ரூபாய், மாசம் 50,000 வரைக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த வாய்ப்பு எல்லாருக்குமே இருக்கா அப்படிங்கறத வந்து நம்ம வந்து திங்க் பண்ணி பார்ப்போம். ரெண்டாவது ஆப்ஷன் நம்மளுக்கு வந்து ரெண்டல் இன்கம். ஒரு 40 to 50 lakhs நம்ம ஸ்பெண்ட் பண்ணாதான் அபார்ட்மெண்ட் ஒரு வீடா வாங்கி நம்ம ரெண்ட் அவுட் பண்ண முடியும். அப்படி இருக்காங்கிறப்ப அப்பதான் ஒரு 10 to 12,000 rupees நம்மளுக்கு ரெண்ட் கிரியேட் ஆகும். அப்ப நம்மளுக்கு ஒரு 50,000 rupees நம்மளுக்கு ஒரு ரெண்டல் இன்கமா ஒரு பாசிவ் இன்கமா வரணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தா ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்து ஒரு 2 to 2.5 crore worth அசெட் இருந்தாதான் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாசிவ் இன்கமா ஒரு 50,000 rupees ஏர்ன் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. இந்த ரெண்டு வாய்ப்புமே எல்லாருக்குமே இருக்கா அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் மார்க் தான் இல்லையா? பட் வேற நம்ம ஆம்பியோ பிசினஸ் மூலியமா நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய இந்த வர்ச்சுவல் அசெட் மூலியமா நம்மளுக்கு அதுல இருந்து வரக்கூடிய இன்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அதிகமாயிட்டே போயிட்டு இருக்காங்க வாய்ப்பு இருக்கு. 50,000 ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு 50,000 ஏர்ன் பண்ண முடியும், அதுக்கு மேல இன்கம் ஏர்ன் பண்ண நினைக்கிறவங்களுக்கு அதுக்கு மேல ஒரு இன்கம் ஏர்ன் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்ப அந்த நீட் அப்படிங்கிறது வந்து நம்ம கரெக்டா கனெக்ட் பண்ணும் அப்படிங்கறத இம்பார்ட்டன்டா. நம்ம அடுத்தது நம்ம எப்படி இருக்குங்கிறத பார்த்தோம்னா
இந்த ஆம்பே பிசினஸ்ல இருந்து ஒரு அடுத்த ஒரு ஃபியூ மந்த்ஸ்ல அவங்க பண்ணணும்னு நினைச்சா கூட அதுல இருந்து இந்த ஆம்பே பிசினஸ் வழியா இந்த ஸ்ட்ராங்கான ஒரு அசெட் கிரியேட் பண்ணது மூலியமா நம்மளுக்கு வந்து கிரியேட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. உடனே நம்ம அந்த கரெக்டா அந்த நீடையும் நம்ம அந்த இதுவும் நம்ம கனெக்ட் பண்ணிட்டா நம்மளுக்கு வந்து போதுமானது. அடுத்து நம்மளுக்கு அந்த எப்படி இந்த பிசினஸ் ஆப்ரேட் ஆகுது, எப்படி எதுக்காக ஆம்பே பிசினஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம திங்க் பண்ணணும். ரொம்ப ரொம்ப சிம்பிள்ங்க. இந்த லாக்டவுன் டைம்ல நம்மளுக்கு எந்த அளவுக்கு எல்லா பிசினஸுமே சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணிருக்காங்கிறது எல்லாருக்குமே நம்மளுக்கு தெரியும். பட் ஆம்பே பிசினஸ் பொறுத்தளவுக்கு நம்ம சொன்னது வந்து அசெட் லைட் மாடல் பிசினஸ். நம்ம சொல்ல போனோம்னா நம்மளுக்கு இந்த பிசினஸ் நம்ம ஆம்பே பிசினஸ் நம்ம பண்றது மூலியமா இந்த விஷயத்துக்குலாம் நம்ம ஒரி பண்ணிக்க மாட்டோம். எதெல்லாம் நம்மளோட மேனுஃபேக்சரிங் யூனிட் பத்தி நம்ம பார்க்கணும், நம்மளுக்கு டெலிவரி பார்க்கணும், கஸ்டமர் கேர் பார்க்கணும், லாஜிஸ்டிக்ஸ் பார்க்கணும், ஐடி டீம் கரெக்டா பார்க்கணும், அந்த ப்ராடக்ட் ரிலேட்டட் ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படிங்கிறது எதை பத்தியுமே நம்ம ஒரி பண்ணிக்க வேண்டாம். முக்கியம் இதுக்கு எல்லாத்துக்குமே ஆம்பே கம்பெனி வந்து பாத்துக்கிறாங்க. இது எப்படி நம்ம ப்ராஃபிட்டபிளா ஆம்பே பிசினஸ் நம்ம பில்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான நம்மளுக்கு சப்போர்ட் அண்ட் ட்ரைனிங் வந்து நம்மளுக்கு இது கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு கான்ஸ்டன்ட் ட்ரைனிங்ஸ் ப்ராடக்ட் ரிலேட்டடாகவும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. பிசினஸ் எப்படி ப்ராஃபிட்டபிளா பண்ணும் அப்படிங்கிறதுக்கும் கைட் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு செஷன்ஸ் தான் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டெரிஃபிக் டியூஸ்டேஸ் அண்ட் த்ரில்லிங் தர்ஸ்டேஸ் எல்லாமே. இதை வந்து நம்ம எஃபெக்டிவா நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தா நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ப்ராஃபிட்டபிளான ஒரு ஆம்பே பிசினஸ் வந்து நம்ம கிரியேட் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ஸோ அப்ப இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த 3 விஷயம் தான் நம்ம பண்ண போறோம். ஒண்ணு, அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து செல்ஃப் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ரெண்டாவது, நம்ம இந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்ம ஷேர் பண்ணலாம். நம்ம ப்ராடக்ட் யூஸ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸை நம்ம ஷேர் பண்ணலாம். மூணாவது விஷயம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வில்லிங் பார்ட்னர்ஸை வந்து நம்ம வந்து பிசினஸ்க்குள்ள நமக்கு கொண்டு வரலாம். அவங்களும் ஒரு இன்கம் ஏர்ன் பண்ண வைக்கிறதுக்கான இருக்கிறது நம்ம பண்ணலாம். இந்த 3 விஷயம் நம்ம திரும்ப திரும்ப பண்றதுக்கு இந்த ஒர்க் நம்ம இந்த பிசினஸ்ல நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி நல்லா இருக்கும். நம்ம பிசினஸ்ல தொடர்ந்து நம்மளுக்கு growth அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்கும். சரி, இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப ஆம்பே பிசினஸ்ல இருந்தா நம்மளுக்கான அந்த வெப்சைட்ஸ்க்கான கம்ப்ளீட் ட்ரைனிங் இருக்கு. வெப்சைட்லயும் நம்மளுக்கான லாகின்ல நம்மளுக்கான ஆம்பே அகாடமி மூலியமா இருக்கக்கூடிய நமக்கு ட்ரைனிங் இருக்கு. அப்பார்ட் ஃப்ரம் இட் நம்மளுக்கான இந்த ப்ராடக்ட் ரிலேட்டடா பிசினஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ட்ரைனிங்ஸ் இருக்கு. ஓகே, அதை நான் மீன் பண்றது இந்த டிஜிட்டல் டூல்ஸ் யூஸ் பண்ணி எப்படி நம்ம பிசினஸ் எக்ஸ்பாண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக. அது இல்லாம பாத்தீங்கன்னா நம்மளோட ஆம்போட ஹெல்த் கன்சல்டேஷன் அண்ட் பியூட்டி கன்சல்டேஷனுக்கான நம்மளுக்கு எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க. அவங்கள்ட்ட நம்ம வந்து நம்ம கன்சல்ட் பண்ணிக்கிற மூலியமா நம்ம பிசினஸ் வந்து நம்ம டெவலப் பண்ணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். முக்கியம் அங்க வந்து அந்த கஸ்டமரோட நீட் சாட்டிஸ்ஃபை ஆகிறது மூலியமா நம்ம பிசினஸ் நம்ம கிரியேட் பண்றோம் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா. இது நம்ம சொல்றப்ப நம்மளோட அந்த கோர் பிளஸ் பத்தி நம்ம கண்டிப்பா சொல்லணும். ஏன்னா ஆம்பே இன்கம் பத்தி சொல்லணும் அப்படிங்கிறப்ப அந்த கோர் பிளஸ் பத்தி சொல்லியே ஆகணும். கோர் பிளஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மலா நம்மளுக்கு அந்த கஸ்டமர் சேல்ஸ் இன்சென்டிவ், நம்மளுக்கு பிரான்ஸ் ஃபவுண்டேஷன் இன்சென்டிவ், பிரான்ஸ் பில்டர் இன்சென்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம ஆம்பில இருந்து வரக்கூடிய இன்கம் இல்லாம அடிஷனலா வந்து நம்மளுக்கு இன்கம் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அப்படிங்கிறப்ப எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நம்ம யோசிச்சு பாருங்க. பிசினஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா ஆயிடுச்சு. நம்ம பொறுத்தளவுக்கு என்ன பண்ணலாம், இப்ப நம்ம செல்ஃப் யூஸ் பண்றோம், அதுல இருந்து நம்மளுக்கு வந்து ஒரு கேஷ்பேக் மாதிரி ஒரு இன்கம் ஆன் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதை வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்றோம். அப்ப என்ன பண்ணலாம்னா இப்ப ரொம்ப நமக்கு டிஜிட்டல் வந்ததுக்கு அப்புறம் கம்ப்ளீட்டா ஈஸி ஆயிடுச்சு. நம்ம அக்ராஸ் தமிழ்நாடு அக்ராஸ் இந்தியா எங்க இருந்தாலுமே கஸ்டமர்ஸை நம்ம கீழே வந்து ஆன்லைன்ல நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்கலாம். ஸோ நம்ம என்ன ஹெல்ப் பண்ணலாம், கஸ்டமர்ஸே ஆன்லைன்ல ஆர்டர் பண்றதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து என்கரேஜ் பண்ணலாம். அப்படி இருக்கிறப்ப என்ன அட்வான்டேஜஸ், கஸ்டமருக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரு டிஸ்கவுண்டட் பிரைஸ்ல ப்ராடக்ட்ஸ் கிடைக்குது. அவங்களுக்கான லாயல்ட்டி பாயிண்ட்ஸ் இருக்கு. முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா 500 rupees மேல ஆர்டர் பண்றப்ப ஃப்ரீ ஹோம் டெலிவரி இருக்கு. சோ மெனி இ-காமர்ஸ் ஜெயன்ட்ஸ் லாக்டவுன் டைம்ல எந்த அளவுக்கு அவங்க சேலஞ்சஸ்ல இருந்தாங்கன்னு தெரியும். பட் ஆம்பே பிசினஸ் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாகவும் அந்த ஃபாஸ்ட் டெலிவரி நம்மளுக்கு இருந்தது அஷ்யூர் பண்ணாங்க. அப்படிங்கிறப்ப நம்ம ப்ராஃபிட்டபிலிட்டி கேரண்டி. ஏன்னா நம்மளுக்கு பிசினஸ் வந்து 24/7 நடந்துட்டே இருக்கு இல்லையா, அதுதான் நான் மீன் பண்றேன். அப்போ இன்னொரு ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வரக்கூடிய எல்லா ப்ராடக்ட்ஸுக்குமே 100% சாட்டிஸ்பாக்சன் கேரண்டி ப்ரொவைட் பண்றாங்க. விச் மீன்ஸ் நீங்க அந்த ப்ராடக்ட் வாங்கி இந்த 30 daysக்குள்ளார 30% வரைக்கும் அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருந்தா கூட ஏதோ ஒரு ரீசனால பிடிக்கல அந்த இன்வாய்ஸோட திருப்பி கொடுத்து ரிட்டர்ன் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தா அந்த டாக்ஸ் கூடிய அமௌண்ட் வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுறாங்க. ஸோ நம்மளை பொறுத்த அளவுக்கு என்ன ரொம்ப ரொம்ப சிம்பிள். கஸ்டமர்ஸ் பொறுத்த அளவுக்கு நம்ம பிராண்ட் நேம் நம்மளும் மெயின்டைன் பண்ணலாம், கம்பெனியோட பிராண்ட் நேம் அங்க இருக்கு. ஸோ நம்ம கண்டிப்பா ரெக்கமெண்ட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான பயம் இல்லாம கண்டிப்பா நம்ம ரெக்கமெண்ட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம ஃப்ரீ ஃப்ளோவா நம்ம கஸ்டமர் கம்யூனிட்டி நம்ம வந்து பில்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். இங்க நம்ம லோக்கல்ல இருக்கக்கூடிய ஏரியால மட்டுமா கிடையாது, நம்ம அக்ராஸ் சிட்டி, அக்ராஸ் ஸ்டேட், அக்ராஸ் கண்ட்ரி நம்ம எங்க இருந்தாலும் நம்ம கஸ்டமர் கம்யூனிட்டியும் பில்ட் பண்ணலாம். அட் சேம் டைம் பில்லிங் பார்ட்னர்ஸா வரக்கூடியவங்களும் நம்ம ரெக்ரூட்மெண்ட் பண்ணி அங்கிருந்து நம்மளுக்கு அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரொவைட் பண்ணி இந்த பிசினஸ் வந்து எப்படி சக்சஸ்ஃபுல்லா பண்ணுங்கிறது நம்ம கைட் பண்ணலாம். அதுக்கு வந்து இந்த மாதிரியான நம்ம ஃபோரம்ஸ் எல்லாமே இருக்கு, ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு, நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கம்பெனியோட சப்போர்ட் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். ஒரே ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆம்பே பிசினஸ்ல இருக்கக்கூடிய பீப்புள், நம்ம ஆம்பே பீப்புள் மட்டும்தான் நம்ம ஒருத்தன யாராவது பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க நம்ம ஷேர் பண்றதுக்கு முன்னாடி அவங்கள ஒரு பிளாட்டினமாவும் எமரல்டாவும் டைமண்டாவும் நம்ம பார்த்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம ஷேர் பண்றோம். அப்படின்னா நம்ம அவங்க மேல நம்பிக்கை வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அவங்க மேல நம்பிக்கை வச்சு அவங்க கண்டிப்பா அதை பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில அதை வந்து நம்ம ஷேர் பண்றோம். அப்படிங்கிறப்ப கண்டிப்பா நம்மளோட காட்ஸோட பிளெஸிங்ஸ் கண்டிப்பா இருக்கும். அவங்களும் ஹாப்பியா ஹெல்த்தியா ப்ராஃபிட்டபிளா பிசினஸ் அவங்களும் பண்ணுவாங்க. அதனால கண்டிப்பா அது மூலியமா நம்மளோட வந்து ஆட்டோமேட்டிக்கா நடக்க ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறதா இருக்கு.
எல்லாருக்குமே கடவுள் நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தா எல்லாருக்குமே வந்து அவங்களோட பிரேயர்ஸை காட் ஆன்சர் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஆம்பி பிசினஸ் இருக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிளஸிங்ஸ். இந்த இதே மாதிரி நம்ம நிறைய பேருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம ஷேர் பண்றது மூலியமா அந்த பிளஸிங்ஸ் எல்லாமே நம்ம கனெக்டாக எடுத்துக்கணும். அது மூலியமா இந்த பிசினஸ்ல நம்ம கண்டிப்பா நம்ம க்ரோ ஆகணும் அப்படிங்கிறது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஆஸ்பெக்ட். ஸோ ஓகே, இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுல இன்கேஸ் அவங்க ஏதாவது சேலஞ்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே, அதாவது ஜாயின் பண்ணல, இன்னும் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணல, திங்க் பண்ணிருக்காங்க அப்படின்னாலும், இல்ல ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஏதோ ஒரு ரீசனால திங்க் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே, அவங்களுக்கு இம்பார்ட்டன்டான ஒரு ஆஸ்பெக்ட் நம்ம வந்து ஷேர் பண்றது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஸ் ஏடிஎஸ். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபேக்ட் வெர்சஸ் ஒப்பீனியன் தான். ஃபேக்ட் என்ன நம்மளுக்கு வந்து இங்க வெரிஃபை பண்ணி பார்க்க முடியும். அப்ப ஆம்பே அப்படின்னு எடுத்துட்டா அது நம்பர் 1 டைரக்ட் செல்லிங் கம்பெனி அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு விஷயம் இல்லையா? நம்பர் 1 டைரக்ட் செல்லிங் கம்பெனியா இருக்காங்க வித் 100% சாட்டிஸ்பாக்சன் கேரண்டியோட அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் பிக் திங் இல்லையா? அப்ப அதை வந்து நம்ம உங்களுக்கு ஷேர் பண்ணணும். முக்கியம். இப்ப நம்ம இன்கம் கூட நம்ம கம்பேர் பண்ணி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இன்கம் பொட்டன்ஷியல் படி லாஸ்ட் நம்மளுக்கு ஆம்பியோட வெப்சைட்ஸ்லயுமே இந்த டீடைல்ஸ் அவைலபிளா இருக்கும். அதாவது லாஸ்ட் 18-19 படி ஆம்பியில இருந்து அவங்க ஆவரேஜா என்ன இன்கம் பே அவுட் பண்ணிருக்காங்க வேரியஸ் லீடர்ஷிப் லெவலுக்கு அப்படிங்கறத அவங்க ஷேர் பண்ணிருக்காங்க. உதாரணத்துக்கு ஃபவுண்டர்ஸ் பிளாட்டினம் எடுத்துட்டு அரௌண்ட் 76,000 rupees வந்து அவங்க பே அவுட் பண்ணிருக்காங்க ஆவரேஜா. இது வந்து ஆவரேஜ் இன்கம் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி 2018-19 பே அவுட் பண்ணதுக்கான இன்கம். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபவுண்டர்ஸ் எமரல்டா இருக்காங்கிறப்ப 2.69 lakhs, அவங்களுக்கு வந்து ஃபவுண்டர்ஸ் டைமண்டா இருக்காங்கிறப்ப ஆல்மோஸ்ட் 7 lakhs plus அப்படிங்கிறது உங்களுக்கு இன்கமா இருந்திருக்கு. யோசிச்சு பாருங்க, நம்ம கார்பரேட்ல இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தா, இல்ல வேற ஏதோ ஒரு ஜாபோ பிசினஸ்ல இருந்து இந்த அளவுக்கு இன்கம் ஜெனரேட் பண்ண முடியுமா? முக்கியம். 0 மணி இன்வெஸ்ட்மெண்ட்ல அதை பண்ண முடியுமா அப்படிங்கறது வந்து நம்ம திங்க் பண்ணி பார்த்தா அதுக்கான வாய்ப்பு எப்படி இருக்குங்கிறது தெரியல. பட் ஆம்பே பிசினஸ் மூலியமா இது எல்லாமே கண்டிப்பா அது அச்சீவபிள். இது அச்சீவபிள் அப்படின்னு நம்ம சொல்றப்ப இது முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல நம்ம யாரை காப்பி பண்றோம் அப்படிங்கிறது இருக்கு. நம்ம சக்சஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய பீப்புளை நம்ம காப்பி பண்ணா நம்மளும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கலாம். இல்ல நம்ம நெகட்டிவா இருக்கு அப்படிங்கறது அவங்கள காப்பி பண்ணா நம்ம லைஃப்ல எந்த விதமான சேஞ்சஸும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு எப்படி இருக்குங்கிறது தெரியல. அப்படிங்கிறப்ப நம்ம சக்சஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய பீப்புள் நம்ம காப்பி பண்ணோம். யாரெல்லாம் பாத்தீங்கன்னா, நம்மளோட அப்ளைன்ஸ், நம்மளோட மென்டர்ஸ், நம்மளோட சக்சஸ்ஃபுல் பீப்புள் இந்த ஆம்பே பிசினஸ் இருக்கவங்களை வந்து நம்ம கண்டிப்பா காப்பி பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தா நம்ம சக்சஸ்ஃபுல்லா இந்த பிசினஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். முக்கியம். நம்ம எல்லா பீப்புள்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வெயிட்டிங் ஃபார் அவர் கால். நம்ம கண்டிப்பா அவங்களோட கால்ஸ் நம்ம கால் பண்ணி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ரிலேட்டட் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுவோம், ப்ராடக்ட் ரிலேட்டட் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணோம். முக்கியம். நம்ம டீம்ல மோர் சிஎஸ்ஐ ஏர்னர்ஸ் நம்ம கிரியேட் பண்றது மூலியமா, அவங்கள ஒரு இன்கம் ஏர்ன் பண்ண வைக்கிறது மூலியமா கண்டிப்பா நம்மளும் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அசெட் கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கறது நம்மளுக்கு இம்பார்ட்டன்டா இருக்குது. நம்மளோட ஃபைனல் தேங்க்ஸ் நான் யாருக்கு மறுபடியும் நான் சொல்லிக்கிட்டு தான், பேரண்ட்ஸ் அண்ட் அப்ளைன்ஸ் இந்த பிசினஸ் சேகராஜன் சார் அண்ட் சித்ரா மேம்க்கு வந்து பாத்தீங்கன்னா என்னோட தேங்க்ஸ் ஒன்ஸ் அகைன் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். பிகாஸ் அவங்களோட என்னோட இந்த ஆம்பே பிசினஸ்லாம் கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா பண்ணுவாங்க பிலீவ் பண்ணி அதுக்கான கான்ஸ்டன்ட் சப்போர்ட் அண்ட் மோட்டிவேஷன் ப்ரொவைட் பண்ணதுக்கு வந்து தேங்க் பண்ணிக்கிறேன். கண்டிப்பா வில் மேக் them proud one day. ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபோரம்ல வந்து பாத்தீங்கன்னா எங்களோட டீம்ல இருந்து so many people they're going to come. மகுடுதே சார் டீம்ல இருந்தும் குட்டி சார் டீம்ல இருந்து பாத்தீங்கன்னா ராக்கெட் அண்ட் என்டையர் ஃப்ரம் தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி சர்க்கிள்ல இருந்து இது மாதிரி ஒரு ஃபோரம்ஸ் மூலியமா நிறைய பேர் நம்ம அட்ரஸ் பண்ண போறாங்க. அண்ட் ஃபைனலா ஒரு இம்பாக்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்லி நான் கன்க்ளூட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிருக்கூடிய ப்ராடக்ட்ஸ், இனி எஃப்எம்சிஜி நம்ம வீட்டுல யூஸ் பண்ணிருக்கூடிய ப்ராடக்ட் எடுத்துட்டா கூட நம்மளுக்கு லோக்கல் நம்ம ஏதோ ஒரு மளிகை கடையிலயோ, நம்ம ஏதோ ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லயோ, இல்ல சூப்பர் மார்க்கெட்லயோ, இல்ல ஆன்லைன் ஸ்டோர்ல நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? அதுல இருந்து நம்மளுக்கு ஏதாவது இன்கம் ஏர்ன் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த விதமான வாய்ப்புமே இல்லை. பட் நம்ம ஆம்பே பிசினஸ் மூலியமா நம்ம வந்து ஆம்பே பிசினஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணி வாங்குறது மூலியமா இருந்தாலுமே டிஸ்கவுண்டட் பிரைஸ்ல நம்ம ஸ்டார்ட் பண்றோம். அதுல இருந்து ஒரு இன்கம் ஏர்ன் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா. அப்ப இதை வந்து எல்லாருமே வந்து திங்க் பண்ணி பார்க்கக்கூடிய ரெஸ்பெக்ட். செலவு பண்றதுல இருந்து ஒரு வருமானம் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது, இப்போ வரைக்கும் நம்ம எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணி பழகி இருக்கோம். மேபி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஓலா, உபர், இல்ல ஸ்விக்கி, ஜொமேட்டோ, எனி அதர் ஆப்ஸ் அப்ளிகேஷன்ஸ் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க எல்லாருமே நம்ம ஷேர் பண்ணிருப்போம். ஷேர் பண்ணதுல இருந்து நம்மளுக்கு ஏதாவது இன்கம் வந்திருக்கான்னு பாத்தீங்கன்னா மேபி ஒரு 50 rupees ஆஃப் ஆன் நெக்ஸ்ட் ரைட், இல்ல 100 rupees ஆஃப் ஆன் நெக்ஸ்ட் ஃபுட் ஆர்டரிங் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு இருந்திருக்கும். நம்மளுக்கு இன்கம் கூட நம்ம சொல்ல முடியாது. பட் வேறஸ் இங்க நம்ம ஆம்பே பிசினஸ் மூலியமா நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய நம்மளுக்கான ஸ்ட்ராங்கான ஒரு அசெட்டை நம்ம பிசினஸ் மூலியமா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம ஷேர் பண்றப்ப அவங்கள ஒரு கஸ்டமர்ஸாகவும் பிசினஸ் பார்ட்னர்ஸாகவும் நம்ம இன்க்ளூட் பண்ணி பிசினஸ் டெவலப் ஆரம்பிக்கும். ஸ்ட்ராங்கான ஒரு அசெட் கிரியேட் ஆகுது. நம்ம டர்ன் ஓவர் பேஸ் பண்ணி அதுக்கு நம்மளுக்கு இன்கம் ஏர்ன் பண்ண நம்ம ஸ்டார்ட் பண்றோம். அப்படிங்கிறப்ப இதுதான் நம்மளுக்கு இம்பார்ட்டன்டா இருக்கும் இல்லையா? நம்மளுக்கு ஃபேஸ்புக்ல எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இல்ல இன்ஸ்டாகிராம், இல்ல நம்ம லிங்க்டின்ல எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கனெக்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத விட ஆம்பே பிசினஸ் மூலியமா நம்ம எந்த அளவுக்கு நம்மளோட நெட்வொர்க்கோட growth இருக்கு, எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறதா இருக்கு. ஸோ திஸ் பிசினஸ் இஸ் அபவுட் ஆல் அபவுட் கலெக்டிங் த பிளஸிங்ஸ் தான். அப்படிங்கிறப்ப இந்த பிசினஸ்ல இருக்கணும் நிறைய பேருக்கு வந்து இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம ஷேர் பண்ணுவோம்.
கண்டிப்பா அவங்க எல்லாருக்குமே நம்ம சக்சஸ்ஃபுல்லா பில்ட் பண்றதுக்கான விஷயஸ் சொல்லிட்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரொவைட் பண்ணக்கூடிய யோகா சார் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா தேங்க் பண்ணிக்கிறேன். முக்கியம் எங்களோட மென்டர்ஸ் மோடி சார் அண்ட் குட்டி சார் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா எங்களோட மிகப்பெரிய ஒரு தேங்க்ஸ் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். வித் இட் அண்ட் ஐம் டன். தேங்க் யூ. பேக் டு தி ஹோஸ்ட். Thanks a lot, Balaji. First, Amway side lend the second generation doing this business successfully. That's a big thing in today's life.